இது ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350. இதில் பிக்கப் காயில் எப்படி செக் பண்ணலாம், மேக்னட் காயில் 3 ஃபேஸ் எப்படி செக் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னா, ஒரு ஒயரு, ஒரு பல்பு, அப்புறம் ஒரு சின்ன எல்இடி பல்பு, இது மட்டும் இருந்தால் போதும். எப்படி செக் பண்ணலான்னு காட்டுறோம். ஃபஸ்ட்டு நாம் பேட்ரி கவரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீள ஒயர் தேவை. அதனால் ஒரு ஒயர் எடுத்து, அந்த பக்கம் இருந்தால் ஈஸியாக இருக்கும், அதனால் அந்த பக்கம் வெட்டுறேன். ஒரு ஒயரு அதை எடுத்து அந்த பக்கத்தில் எந்த இடத்துலையும் டச் ஆகிடாமல் பார்த்துட்டு பேட்ரியோட பாசிட்டிவ் சைடில் கொடுக்கணும். கனெக்ட் பண்ணிக்கிட்டால் சரி. கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு எண்டு, இந்த எண்டில் ஃபேஸ் சப்ளை வர மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் ஒரு பல்பில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். 2 லீட் எடுத்துருக்கேன். ஒரு லீடை ஏதாவது ஒரு இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பாடி எடுத்து வேணும், அதுக்கு வேண்டி இந்த போல்டை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த போல்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்லை, ஆனால் பாடி எடுத்து வரணும். இப்போ நம்ம ஒரு லீடு எடுத்ததில் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு லீடு இருக்குது. இதில் ஆல்ரெடி பேட்டரியிலேருந்து நம்ம ஃபேஸ் எடுத்துருக்கோம். கொடுக்கும்போது இந்த லைட் எரியணும். எரிஞ்சால் நமக்கு லைன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்னெட் காயிலிருந்து வரக்கூடிய லைன் இதில் வந்து ரெண்டு சாக்கெட் வரும். ஒன்று வந்து பிக்கப் காயிலுக்குள்ளது, ஒன்று வந்து சார்ஜ் ஆகுது, லைட்டிங் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய காயிலேருந்து வரக்கூடியது. 3 ஃபேஸ் லைன், எல்லோ கலர் 3 கலர் 3 ஒயர் வரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதை நாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது உருவி இப்படி தனியாக எடுத்துக்கணும். இப்போ இது காயிலிருந்து வர ஒயர் இருக்குது. ஒன்று வந்து பிக்கப் காயில், ஒன்று வந்து லைட்டிங்கு, சார்ஜிங் எல்லாத்துக்கும் வரக்கூடியது. மொத்தத்தில் இது பேர் என்ன, 3 ஃபேஸ் லைன் சொல்லுவாங்க. இது எப்படி செக் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த லைட்டில் வந்து ஒரு லைட் வந்து எர்த்தில் கொடுத்துருக்கோம். இன்னொரு லீடு வந்து நம்மள்கிட்ட இருக்குது. இதை ஃபேஸில் டச் பண்ணால் நமக்கு கரண்ட் வரணும். ஆல்ரெடி நம்ம பேட்டரியிலேருந்து எடுத்துருக்கோம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் 3 லீடு வருது. இந்த 3 லீட்லையும் ஏன்னா இப்போ 3 லீடு வருது. 3 லீடில் பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ஃபேஸ் லைனை எடுத்து டைரெக்டாக லைட்டில் இடணும். ஒரு ஒயரில் வைக்கணும். வச்சுட்டு இன்னொரு 2 லீடு இருக்குது. 2 லீடில் எதுலையாவது ஒரு ஃபேஸில் வைக்கணும். வச்சா இந்த லைட்டு எரியணும். எரிஞ்சு அப்படின்னா இந்த காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எரியுதா பாருங்கள். அடுத்த காயிலில் வைக்கிறேன், எரியுது. அப்போ இந்த 3 லீடுமே நமக்கு நல்லா இருக்குது. உள்ளே ஷார்ட் ஆகலை, எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், மாற்றி வைக்கிறேன். சரியா, 3மே நல்லாயிருக்கு. அப்போ மேக்னட் காயில் வந்து வர 3 ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம பிக்கப் காயிலுக்கு போகணும். பிக்கப் காயில் வந்து இந்த லைனை வச்சு செக் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த ஒயரை எடுத்துருவோம். இதுக்கு தேவையானது என்னென்னா, நமக்கு ஒரு எல்இடி பல்பு தேவை. நமக்கு தேவைன்னா ஒரு எல்இடி பல்பு தேவை. எல்இடி பல்பு நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்துகிட்டு இது பிக்கப் காயில், இதில் 2 லீடில் ஒரு லீடை வைக்கணும். வச்சுட்டு சாவி ஆன் பண்ணிவிட்டு கிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு வந்து ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிக்கப் காயில் நல்லாயிருக்கும். சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. சாவி வந்து ஆன் பண்ணணுன்னு கூட தேவையில்லை. ஆன் பண்ணாமே பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம மாற்றி வச்சு பார்ப்போம்.
நம்ம பார்த்தீங்களா பிளிங்க் ஆகுது. இப்படி பிளிங்க் ஆச்சுன்னா பிக்கப் காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம இப்படி ஈஸியாக மேக்னெட் காயில் அண்ட் பிக்கப் காயில் எப்படி செக் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சிம்பிளான முறையில் நம்ம பார்த்தாச்சு.